ஃபேமிலிஸ் இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? பீக்கங்காய் வணக்கிறது எப்படின்னு எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பீக்கங்காய் தான் எடுத்திருக்கேன். தம்பிக்கு டிஃபன் பாக்ஸுக்கு செய்கிறக்காண்டி ஒன்று மட்டும் போதும் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். பீக்கங்காயை ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கணும். அம்மா தோல் சீவி வச்சுட்டாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நல்லா இந்தளவுக்கு தோல் சீவி எடுத்துடணும். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுறதுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு திருப்பி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா தான் கிரேவிக்கு நல்லா வணங்கி வரும் காய். நான் பெரிய வெங்காயம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பீக்கங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு தாளிச்சிடணும். நான் அதில் வெள்ளைப்பூடு தட்டி போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் வெள்ளைப்பூடு போடுறதுன்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா. நான் இரும்பு வடச்சட்டியில் தாளிச்சு விட்றேன். என்னடா பாத்திரம் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது பாத்திரமே அப்படி கருப்பாக தான் இருக்கே. இந்த வடச்சட்டி கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போடணும். வெள்ளைப்பூடு போடுறதா இருந்தால் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை போடணும். நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு, நான் வெங்காயம் வணங்குறப்பே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, இந்தளவுக்கு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா பரட்டி விடணும். ஏன்னா உப்பு போட்டிருக்கறனால சீக்கிரமாகவே தக்காளி வணங்கிடும். உப்பு போட்டிங்கன்னா தான் தக்காளி நல்லா வணங்கும். இந்தளவுக்கு பேஸ்டாட்டாக தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை போட்டு நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். இந்தளவுக்கு பீக்கங்காய் சுருண்டு வர்ற அளவுக்கு வணக்கிடணும். வணக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மல்லித்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு, நான் கிரேவியாட்ட வைக்கிறதுனால நார்மலாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம பீக்கங்காய் வணக்கிறப்பே நல்லா ஓரளவுக்கு வணங்கிடும். அதனால் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. சைட்லேயே காலையில் தம்பிக்கு சாப்பிட்றதுக்காண்டி இட்லி ஊற்றி வச்சாச்சு. கடலப்பருப்பு சட்னிக்கு கடலப்பருப்பு, வரமிளகா, வெள்ளைப்பூடு, புளி, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதனால் தம்பி சாப்பிட்டுட்ருக்காப்ப. தம்பிக்கு லஞ்சுக்கு தான் கொடுத்து விடலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் காரம் பார்த்தா காரம் ஓவராகிடுச்சு. சரி, இதை கொடுத்து விட முடியாது அப்படின்ட்டு வேகமாக தம்பிக்கு சரி தயிர் தாளித்து கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு தயிருக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வரமிளகா ஒரு அரை வரமிளகா மட்டும் போட்டு தாளித்து கொஞ்சம் தயிர் ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். அப்படின்னா தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். சாப்பாடு வேறு ஆற வைக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் சரி நான் இதுக்கு மேலே ஆற வச்சா லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே போட்டு கிண்டினேன். சரி பிரித்து போகாமல் இருந்தால் சரின்ட்டு கிண்டினேன். பிரித்து போகாமல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி கிண்டவும் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கிண்டி டிஃபன் பாக்ஸுக்கு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டான். அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ் போட்டு வச்சுட்டு அப்பளம் வேற கேட்டான், தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அப்பளம் பொரித்து கொடுத்துட்டு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் ஊற்றி பொரித்தேன். சரி நான் ஏதாவது ஒரு அப்பளம் மட்டும் பொரிக்கலான்னு நினச்சிட்டேன். அவன் 2 அப்பளமே வேணும் அப்படிங்கவும் அப்புறம் இந்த பெரிய அப்பளத்தில் 2ம் வெங்காய அப்பளம் கொஞ்சம் பொரித்தேன். ஃபஸ்ட் டைம் போட்டதோட போதுன்னு பார்த்தா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டேன். அப்புறம் மறுபடியும் அதையும் பொரித்து கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. 2ஐயும் சரி ஒன்றாவே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. சரி என்ன சாப்பாடு கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ சரி எக் ரைஸ் கிண்டி கொடுத்தா சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு எக் ரைஸ் கிண்டுறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுக்கணும். அதிக வெள்ளைப்பூடு போட தேவையில்லை. அதனால் ஒரு 4 பல்லு மட்டும் உரித்து வச்சா போதும். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் சாப்பாடு கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்து தக்காளி, நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 முட்டை 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கரெக்டாக இருக்கும் கிண்டுறதுக்கு. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நீளமாக கட் பண்ணிங்கனாலே போதும். வெள்ளைப்பூடு 4 பல்லு உரிச்சு வச்சதை நான் வந்து தட்டி தான் போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சுடுறதுக்கு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே இதாக போட்டு கிண்டிடலாம். நீங்கள் ஒன்றா அதில் உடச்சி ஊற்றுறப்ப மொத்தமாக கட்டி சேர்ந்துடும். அதுக்கப்புறம் முட்டை பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக வராது. அடுத்து எக் ரைஸ் தாளிச்சு விட்றதுக்கு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வணக்கிடணும். ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடை போட்டுடணும். வெள்ளைப்பூடை போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே உப்பு போட்டு நீங்கள் வந்து இப்போ வணங்குற அளவுக்கு மட்டும் கூட நீங்கள் உப்பு போடுறதுனா போட்டுக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட்டாக கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் முட்டை வறுக்கிறப்ப. இந்தளவுக்கு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுறணும். தக்காளியும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக தக்காளி வணங்கிரும். இந்தளவுக்கு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் முட்டையை அப்படியே ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பீட் பண்ணி ஊற்றுறதுனால அதிலே ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் ஊற்றிருக்கேன். நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் கட்டி விழுகாமல் கரெக்டாக வரும். நான் எப்படி கிண்டுறேன்னு பார்த்துக்கங்க. இதே மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் முட்டை அப்படியே பெருசாக வராமல் குட்டி குட்டியாக நல்லா வரும். கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். லைட்டாக பிடிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கனால பிடிக்க தான் செய்யும். சுரண்டி விட்டுக்கிட்டே லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் நான் வெறும் வரமிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது மட்டும் போட்டாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இறக்கி வச்சு சாப்பாடை போட்டு நல்லா கிண்டணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒயிட்டாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா பிறண்டு வர்றப்ப கலர் வந்துடும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இப்படி தான் அம்மா செஞ்சு தருவாங்க. எங்களுக்கு எக் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ தம்பியும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவான். காலையில் கூட இதில் தான் கொஞ்சம் சாப்பிட்டு போனான். இட்லி ஊற்றி சாப்பிடல அப்படின்ட்டு மறுபடியும் இதில் தான் ஒரு 2 வாரம் சாப்பிட்டு கிளம்புனான். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு குழஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா தான் எக் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா கலராகவும் வந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எக் ரைஸு. அடுத்து தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட வேண்டியதான். டிஃபனுக்கு முட்டை சாப்பாடில் இருந்த அந்த தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டால் தான் சாப்பிட்டு வருவான். இல்லைனா அந்த தக்காளியெல்லாம் அப்படி இருக்கும், அதனால் சாப்பிட மாட்டான். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸுக்கு 2 முறுக்கு மட்டும் போட்டு விட்ருக்கு. லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, மில்க் குடிக்கிறதுக்கு கப்பு, வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் டவலு, ஸ்பூனு, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.